பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை திறன் கல்வி இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல 5 யூனிட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ நான் சொல்ற இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ நான் சொல்ற இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு மற்றதை நீங்க படிச்சிருங்க. சரிங்களா? இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மொத்தமாக அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா? நான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான யூனிட் வைஸா 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அந்த ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின்களையும் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும்னு சொல்லி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் படிக்கங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதே மாதிரி அரியர் இல்லாமல் பாஸ் பண்றதுக்கும் இந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களுக்கு உதவியா இருக்கும். இதை எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் பாருங்க, பிஎட் 4th செமஸ்டர் வாழ்க்கை திறன் கல்வி இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, சமூக உணர்ச்சி கற்றல். இந்த யூனிட்ல ஒரு 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மனிதநேய பாடத்திட்ட வடிவமைப்பு. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாழ்க்கை திறன்களின் முக்கியத்துவம் மற்றும் நன்மைகள். இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து 10 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சமூக உணர்ச்சி கற்றல். இந்த சமூக உணர்ச்சி கற்றல்ல 3 தலைப்பை நீங்க கொண்டு வந்துடணும். ஒன்னு வந்து பாருங்க SEL கூறுகள், 2 சமூக உணர்ச்சி கற்றலை பயிற்சி செய்வதன் நன்மைகள், 3 வகுப்பறையில் சமூக உணர்ச்சி கற்றலை ஒருங்கிணைப்பதற்கான வழிகள். இந்த 3 தலைப்பை இந்த சமூக உணர்ச்சி கற்றல் அந்த தேர்ட் கொஸ்டின்ல நீங்க கொண்டு வந்துடணும். சரிங்களா? இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தனிப்பட்ட பாடத்திட்ட வடிவமைப்பு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உணர்ச்சி திறன்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கடின திறன்கள் மற்றும் மென்மையான திறன்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க, சமூக திறன்கள். இந்த சமூக திறன்கள்ல இந்த யூனிட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சமூக பாடத்திட்ட வடிவமைப்பு. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அனுதாபம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, டிஜிட்டல் கல்வி அறிவு. இந்த தேர்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, சமூக ஊடகங்களின் பயனுள்ள தகவல் தொடர்பு பயன்பாடு. இந்த 4 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செல்வானின் தனிப்பட்ட பகுத்தறிவின் நிலைகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வெவ்வேறு எழுத்து முறைகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சொற்கள் அல்லாத தகவல் தொடர்புகளின் பயனுள்ள பயன்பாடுகள். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க, அறிவாற்றல் மற்றும் தொழில்முறை திறன்கள். இதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க, சமூக மற்றும் கலாச்சார ஆசாரங்கள். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, குழு திறன்கள். இந்த செகண்ட் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கூட்டு திறன்கள். இந்த செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்களா, குழு திறன்கள். இந்த குழு திறன்களுக்கு கீழே ஒரு 3 தலைப்பை நீங்க கொண்டு வந்துடணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குழு திறன்கள் அது கீழே என்ன பண்ணா வாழ்க்கை திறன், அடுத்து கூட்டு திறன், வாழ்க்கை திறன்கள். செகண்ட் பாருங்க, ரைட் சைடு பாருங்க, நம்பிக்கை. 3 பாருங்க, கூட்டு திறன்கள். 4 ஒரு குழுவாக திறமையாக கேட்பது. சரிங்களா? இந்த செகண்ட் கொஸ்டின்ல இந்த 4 பாயிண்ட் முக்கியமானது. சரிங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, 2 கொஸ்டின் முக்கியமானது. 1 அறிவாற்றல் திறன்கள், 2 தொழில் திறன்கள். இந்த 2 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து ஃபோர்த் யூனிட் பாருங்க, தலைமைத்துவம் மற்றும் நிர்வாக திறன்கள். இதுல 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சமூக மறுசீரமைப்பு பாடத்திட்ட வடிவமைப்பு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, புதுமையான தலைமைத்துவம் மற்றும் வடிவமைப்பு சிந்தனை. இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, தொழில் முனைவோர் திறன்கள். இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, 2 கொஸ்டின் முக்கியமானது.
ஒன்று நேர நிர்வாகத்தின் நுட்பங்கள் மற்றும் சிறந்த நேர மேலாண்மைக்கான உத்திகள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. நேர நிர்வாகத்தின் நுட்பங்கள் மற்றும் சிறந்த நேர மேலாண்மைக்கான உத்திகள். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, நிர்வாக திறன்கள். இந்த ரெண்டு 5 கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து லாஸ்ட் யூனிட் பாருங்க, உலகளாவிய மனித மதிப்புகள். இதுல 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. ஒன்னு வாழ்க்கை திறன் கல்வி முகமைகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஒருங்கிணைப்பாளராக ஆசிரியர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பாரா பாடத்திட்டம் அல்லது அனுபவ கற்றல். இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அகிம்சையை விளக்குக. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உண்மை மற்றும் அதன் பல்வேறு வகைகளை விளக்குக. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அமைதி மற்றும் அமைதி பற்றி விளக்குக. இந்த அதாவது ஃபர்ஸ்ட் அகிம்சையை விளக்குக, 2 உண்மை மற்றும் அதன் பல்வேறு வகைகளை விளக்குக, தேர்ட் கொஸ்டின் அமைதியை பற்றி விளக்குக. இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.